அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஜிம்மினோட எஃப்எஃப் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சாரி. தென் இன்னொன்று என்ன விஷயம்னா, இது ஃபைனல் எபிசோட். அதுக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் நான் ஜிம்மினுக்கு வேறு எஃப்எஃப் கொஞ்சம் நல்லாவே தரேன். ஸோ இந்த எஃப்எஃப் வந்து எண்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான். ஓகே, சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் ஸ்டாப் பண்ணுமோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருப்போம்னா, ஸோ நீங்கள் ஜிம்மினை அப்படியே கூப்பிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரிக்காக ப்ளே பண்ண சொல்லியிருப்பீங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். இது ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நம்ம பார்த்துட்டோம். சரி வாங்கடா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே தான் ரொம்ப ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டுருக்கீங்க. பிகாஸ் இன்றைக்கி வேர்ல்ட் கப்போட ஃபைனல். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக ரொம்ப லக்ஸூரியாக இருக்கீங்க. ஸோ கரெக்டாக ஜிம்மின் வரான். ஜிம்மின் வந்து நீங்கள் எழுந்தேன்னு ஹனி நான் நல்லா இருக்கேண்ணா. நல்லா இருக்கேன் ஹனி. டீம் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. எல்லாம் ஓகே ஆகிடும். ஸோ அவங்கெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரியே இன்றைக்கி ஞாபகம் இருக்குல்ல, ஃபேமிலிலேருந்து எல்லோரும் வந்துடுவாங்களாடி? ஹனி என்ன நீ இப்படி கேட்குற? நான் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கல, கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிலேருந்து எல்லோரும் வந்துடுவாங்க. ஏன் இன்னும் காணும்? காலேருந்து டென்ஷனாக இருக்காங்க. ஹனி கிரவுண்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே வந்துடுவாங்க. நீ நம்பலாம்ல? தாராளமாக. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தங்க கிட்ட போகிறீங்க. கிட்ட போய்ட்டு உன்னை ஃபேஸை கப் பண்ணிட்டு, ஹனி ரொம்ப அழகாக இருக்க இன்னைக்கு பார்க்கவே. எதனால? என்ன பார்த்ததுனாலயா? தேவையில்லாத பேச்செலாம் இப்போ எதுக்கு? இப்பெல்லாம் பேசணும் நான் மயங்கி எப்படி உன் மேலே விழுந்துருவேண்ணா? சொல்லுடி. விடு. அது ஏதோ தெரியாமல் ஒரு காலத்தில் அப்படி ஏதோ பண்ணிட்டேன். இப்போலாம் இல்லை ஹனி. நீ இல்லைன்னு சொன்னாலும் மனசுக்குள்ளே புட்டி இன்னும் இருக்கால. புட்டி மட்டும்தான் என் மனசில் எப்பவுமே இருப்பா. என்ன என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ இல்லடி ஹனி. நான் உன்கிட்ட அதுதான் சி கையெடு. நீ சொன்ன மாதிரி எல்லாம் ப்ரிப்பேராக தான் இருக்காங்க. ப்ராக்டிஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஃபைனல். சீக்கிரமாக நாங்கள் போகணும். ஃபேமிலிலாம் வந்தாங்களா இல்லையா? ஹனி எல்லோரும் நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்காங்க. ஹனி நான் இப்போவே கூப்பிட்டு வந்துடுறா. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? வாயை மூடுறி. சும்மா தொட்டுக்கிட்ட தடவிட்டுலாம் இருக்காத. ஹனி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நீ ரொம்ப ஆசைப்படுவல உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் மேட்ச் பார்க்கணுன்னு. கண்டிப்பாக எனக்கு உட்காந்துவங்க பார்ப்பாங்க. என்ன சொல்கிற? அவன் வந்துருக்காங்களா? நீ ஆசைப்பட்டு இது அம்மா நடக்காமல் இருந்திருக்கா? நீ ஆசைப்பட்டா நீ கண்டிப்பாக நடக்கும். சும்மா இங்கே எச்சி பண்ணலாம் வச்சிட்ருக்காத. அப்படியா? ஃபஸ்ட்லாம் ஒருத்தர் என்ன அது நீ கிடையாது முட்டு கிளம்ப. ஆமாம், எங்கள் அம்மா அப்பா அப்படி வர ஒத்துக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அம்மான்னு சொன்னேன், உங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரு. இப்போ ஜிம்மிக்கு மனசே ஒரு மாதிரி ஆகிடுது. ஹனி அவங்க இல்லைன்னா என்ன? நான் உன்னோட லைஃப் ஃபுல்லாக எல்லா லவ் எல்லா கேரிங் எல்லாமே உனக்கு மட்டுமே கொடுத்து நான் வாழ்கிறேன். நீ ஆசைப்பட்டதுனால தான் அவங்கள கூப்பிட்டு வந்தேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நான் கூட நினச்சேன் இது மாதிரி ஃபைனலு வேர்ல்டு கப்பு எல்லாம் சொன்னையும் சரி வரலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு. மணி தான்ல ஹனி. ஆனால் எனக்கு மணி இல்லை, நீ மட்டும்தான். நீ எல்லாமே விட்டுட்டு வர சொல்ல, நான் எல்லாமே விட்டுட்டு வரேன். ஷுவரா? நீ உண்மையா? உனக்காக. ஏன்னா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். நான் சொல்கிற விதம் வேணால் தப்பாக இருக்கலாம், இல்லை என்னோடய லைஃப் ஸ்டைல் உனக்கு அதுமாரி தப்பாக தோண வைக்கலாம். ஆனால் நான் உன்னை பார்த்ததுலேருந்து உன் கூட அடிக்கலாம் இல்லை, நீ கூட உண்மையாக வாழ்ந்த நிறைய டைம் என்னோடய கேரக்டர் கொண்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். பிரைட் கிட்ட கூட அதை பற்றி நிறைய பேசினேன். கேரக்டர் போட்டு தள்ளிடு, இதோட ஆக்சிடெண்ட் அப்படி இப்படி சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீயே சொத்து எல்லாமே பார்த்துக்கோன்னு. பிரைட் கொஞ்சத்தை ஒத்துக்கல. அவன் என் அண்ணா இல்லை தான். அண்ணா எனக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் எப்படி இருந்தால் என்னை பார்த்து போனோம் அதை விட நிறைய மடங்கு அவன் என்னை பார்த்துக்கிறான். நான் எவ்வளோ சொல்லி அவன் கேட்கல.
எனக்கு உன்னோட பொட்டியாக இருக்க தான் பிடிச்சிருந்தது இதை விட. ஆனால் எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ உன் கண்ணுக்கு நான் ரொம்ப கெட்டவ. எனக்கு தெரியும் நீ எப்பவுமே என்னை மனுஷன் ஏற்றுக்க மாட்டேன்னு. இன்னும் 3 days தான் இங்கே எல்லோரும் இருப்பீங்க. நீயும் என்னை விட்டு எஸ்கே போயிடுவல. அதுக்கப்புறம் லைஃப்பில் பொட்டி அயன்னு ஒரு கேரக்டர் இல்லவே இல்லைல்ல. இல்லடி, உன்னால் என்னை மறக்க முடியுமா நீ? என்னால் சத்தியமாக முடியாதுடி. நான் என்னை ஏமாத்துறேன். அதை நினச்சா கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயம் இருக்குது, அதெல்லாம் நான் மறந்துடுவேன். நான் ஏமாத்தல. உனக்கு நான் எப்படி பாரு, உங்கள்கிட்ட செல்லம் கொஞ்சத்துக்கோ, இல்லை உன் கூட வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை உன் அழகில் பார்த்து மயங்கி விழுறதுக்கோ, இல்லை இப்படி கூப்பிட்டேரியா ஹனின்னு அந்த வார்த்தையை கேட்குறதுக்கோ, அதுக்கெல்லாம் ஒரு மயிரும் வரல வயன். உனக்கு புரியுதா இல்லையா? ஆஸ் அ கேப்டனா என் கூட விளையாடுறவங்கள நான் நல்லா பார்த்துக்கணும்டி. அவங்க கேட்ட ரெக்வஸ்ட் நான் பண்ணி தான் ஆகணும். அது நான் உங்ககிட்ட தான் சொன்னேன். ஆஸ் அ எங்கள் டீமுக்கு ஸ்பான்சராக நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை நீ பண்ணி தான் ஆகணும். அது ரூல் தானே. நீ தானே கடத்தி வச்சிருக்க. மரியாதையாக எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டேன். அவங்க காலிலேருந்து ஒரு டென்ஷனாகவே இருக்காங்க. யாருக்காச்சு, யார் உயிருக்காச்சு. ஹனி, நீ சொல்லி நான் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுவேண்ணா? நான் யாரையும் எதுவுமே பண்ணலான்னு. உண்மையா? உனக்கு வேணா தயம், ஜங்கோக், சைனீஸ் இவங்களாம் தப்பாக என்னை பற்றி சொல்லியிருக்கலாம். அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக நான் அடித்தேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏய், நான் சொல்கிறேன் ஜாய். ஓ, நீ ஜாய் இல்லை எல்லாம் அடிச்சியா? சொல்றி, சொல்லுண்ண. ஹனி, அவங்க என்னை கை நீட்டி அடித்தாங்க. ஹனி, இது வரைக்கும் யாரும் என்னை கை நீட்டி அடித்ததில்ல. நீ அடிக்கலாம் ஹனி. அவங்க யார் என்னை அடிக்க? அதான் கோவம் வந்துச்சு. அவங்கள அடித்தா வலிக்காதுன்னு தோணுச்சு. அதான் அப்போது சிம்மின் அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி அப்படியே வாலில் பின் பண்ணுறான். அனி 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 வலிக்குது. ஹே, நான் உயிரோட விட்றேண்ணா. அவங்களோட ஃபேமிலி உன் கையில் இருக்குதுண்ணா. நான் ஏதாவது பண்ணால் அவங்க திருப்பி கிடைக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நான் மூடிட்டுருக்கேன். அனி, அவங்க அப்போ உண்மையே சொல்லலையா? நான் தான் வளரிட்டேண்ணா. நான் ஒரு லூஸ் அண்ணி. உங்ககிட்ட எதையும் மறைக்க தெரியாது. எல்லாத்தையும் இப்படி தான் ஓப்பனாக சொல்லிடுறது. ஸோ எல்லாத்தையும் ரொம்ப மேடாக இருக்குன்னா என் உண்மையும் ரொம்ப மேடாக தான் இருக்குது. ஏய், நான் காமெடி பண்ணிகிட்ருக்கியா? சிரிச்சிட்ருக்க? ஹனி ஹனி இரு இரு இரு. இவ்வளோ நாள் கழிச்சு அதுவும் என் கழுத்தை பிடிச்சிருக்க. எவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட். இதை நான் என்ஜாய் தான் பண்ணணும். இது எப்படி? சி, நல்லா தொட்டதிக அசிங்கமாக இருக்குது. ஹனி, நீ என்ன சொன்னாலும் நான் கஷ்டமே பட மாட்டேன், கோவமும் பட மாட்டேன். ஏன் சொல்ல? இல்லை ஹனி கேள. நீ ஏன்? ஏன்னா எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, அப்படி தானே? உனக்கே தெரியுது பாரு ஹனி. உனக்கு எப்போதாண்டா ஏச்சி கையெடு அதெல்லாம் எப்போ வருவாங்க? நீ கால் பண்ணிட்டா? நீ எப்போ பண்ண? நான் வந்து சொல்ல, நீ மெசேஜ் போட்டுட்டேன். எப்படி? நீ பேசிட்டு இருக்கும் போது தான். வந்துடுவாங்களே இன்னும் 30 செகண்ட். நீ வேணா 30 என்ன? நீ என்னடி? ஓகே நீ 1 2 3 4 5. ஏய் என்ன ஹனி, அமைதியாரு. நீ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட சொல்லியிருக்க, நான் செய்யணும். ஐயோ, இப்போ 9 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 10 11 12. ஏய் லூஸா நீ? ஹனி இரு ஹனி. 16 17. ஏய் பைத்தியக்காரி ஹனி, இருங்க நீ. 22 24 25 26 27. ஒரு பைத்தியம். 30. மேம் எல்லோரும் வந்துட்டாங்க மேம். ஹனி, நான் சொன்னேன்ல ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க.
பசங்களாம் ஷார்ப்பாக இல்லைனா நான் எவ்வளோ அளவுக்கு கோவப்படுவேன்னு அவனுங்களுக்கே தெரியும். அனி கோவம் மீன்ஸ் தப்பாக பண்ணலண்ணா, அதுதான் நீ ஏய் கேரக்டரே அதான், என்ன ஊசா நாள் விளாட்ட நடிகிற. ஹனி அதை விட பார் எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு எல்லோரும் இருக்காங்க. ஸோ கரெக்டாக ஜிம்மின் போய்ட்டு எல்லோரும் விசாரிக்கிறேன் அப்படி இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஜிம்மின் கிட்ட லைட்டாக கொஞ்சம் அழுதுருப்பாங்க எமோஷ்னலாக. ஜிம்மின் எல்லோரும் அப்படியே ஹக்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதை பார்க்கும்போது காண்டாக இருக்கும். ஹனி போதும் ஹக்லாம் எதுக்கு, அவங்கள கூப்பிட்டு போங்க, அவங்க யார் யார் பசங்களோ பார்க்கட்டும் போங்க. ஓகே மேம். டேய் அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து தானே கூப்பிட்டு வந்தீங்க? ஆமாம் மேம், எல்லோரும் நல்லதாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. சூப்பர், நீங்கள் பார்த்து கூப்பிட்டு போயிட்டு கப்போங்க. ஹனி நீ எங்கே போகிற? நானும் அங்கே இருக்கணும்ல. ஹனி அதான் அவங்க வந்துட்டாங்களே, நீ என் கூட என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, அப்புறம் எதுக்கு? ஒருத்தரா சும்மா எல்லாத்துக்கும் முன்னாடி உன்னை சொல்ல குஞ்சிட்டு இருக்கணுமா? ஹனி நீங்கிட்ட பாசமாக பேசணும் கூட அவசியம் இல்லை. நீங்கிட்ட கோவமாக பேச திட்டி பேச அதுவே எனக்கு போதும். ஆனால் என் கூடவே நீ, அது போதும். கூடவே இருந்தா மேட்ச் யார்? உங்கள் அப்பா வந்து விளையாடுவேண்ணா? ஹனி நீ சொல்ல எங்கள் அப்பா விளையாடணுமான்னு. கண்டிப்பாக நான் ஒரு விளையாட விடுறேன். ஏய் கிறுக்கி, சின்ன கிறுக்க பைத்தியமாடி நீ. நீ ஆசைப்படுறது எல்லாம் நடக்கணுமா? நான் ஆசைப்படுறது இல்லை நீ ஆசைப்படுறது. நான் ஆசைப்பட்டது என் கண்ட்ரி வின் பண்ணோன்னு. இன்னைக்கு அவங்களுக்கே ஆப்போனன்ட் டீமாக ஆடுறேன். இதுதான் நான் ஆசைப்படுறது நடக்கிறதாடி. ஹனி அது ஃபிட்ரி அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ இங்கே நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு மேட்சும் அந்த மொமெண்ட்டும் வந்துடுது. ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த பிளேஸ் தான் போயிருப்பீங்க, கிரவுண்ட் தான். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான வெல்கம். ஸோ அவங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வர நின்று பேசிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் எஸ்கே தான் ஜெயிக்க போகுது. ஐ மீன் எஸ்கேலேருந்து தானே வந்து ப்ளே பண்ணுறாங்க நம்ம கண்ட்ரிக்காக. ஸோ அதனால் ஜெயிச்சாகணும். பட் ஆனால் ஓவரால் ஜெயிக்க போகிறது அமெரிக்கன் டீமு தான். நான் அமெரிக்கன் டீமாக இருக்கிறது இப்போது நம்ம எஸ்கே பாய்ஸ் தான். ஸோ எஸ்கேயில் இருக்கவங்களுக்குலாம் இவங்க மேலே ரொம்ப கோவமாக இருக்குது. ஆனால் நம்ம கண்ட்ரியில் இவங்களை ரொம்ப சேரப் பண்ணி அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப வார்ம் வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்பான்சராக ஒயன் மேம் இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படி சொல்லிட்டு மைக் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இட்ஸ் ஓகே அவ்வளோ வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. சாரி அவங்க அவ்வளோக்கா பேச மாட்டாங்க, தெரிஞ்சதை நம்ம மைக் கொடுத்தோம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் சொன்னவங்க ஏதாவது கோவம் வருமாடா? ஆமாம் சார் கோவம் வரும், மாற்றுங்க. ஐ மீன் ஃபன் கிடையாது, ஒரு தெரிஞ்ச விஷயம் சரி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணது தான், வேறு எதுவும் கிடையாது. அப்படி சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டருக்கே கொஞ்ச நேரத்தில் அள்ளு விட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக மேட்சை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் கரெக்டாக ஜிம்மினை பார்த்து ஆல் த பெஸ்ட் அனி. ஸோ ஜிம்மின் அப்படியே வெறுப்பாக நிற்கிறான். ஸோ அங்கே கரெக்டாக எஸ்கே டீம் இருக்காங்க. அவங்கள பார்க்கவும் ஜிம்மினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க ஏதோ விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்மின் கேவலமாக இறங்கிட்டியாடா நீ? டே மச்சான் அப்படி இல்லை அட, கண்டிப்பாக நீங்கள் தான் வின் பண்ணுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் க்ரௌண்டில் உயிரை கொடுத்து ஆடுறதுக்கு நம்ம பசங்க சீச்சி நம்ம பசங்க ஒன்று செய்யக்கூடாது. எல்லாம் எச்சடா டே உனக்கு எல்லாம் எச்சன்ட்டல. டே என்னடா ஓவராக பேச. டே சங்குக் ஹீர விட, அவங்களுக்குலாம் எதுவும் தெரியாது, அவங்க அப்படி தான் பேசுவாங்க விட. ஸோ கரெக்டாக மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங்கே அப்படி இப்படின்னு மேட்ச் ரொம்ப சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக ஃபஸ்ட் ஆஃப் முடியுது. கரெக்டாக அமெரிக்கன் டீம் தான் 2 பாயிண்ட் எடுத்துருக்காங்க. ஐ மீன் ஜிம்மினோட டீம் தான். எஸ்கே இப்போ வரைக்கும் 1 பாயிண்ட் கூட எடுக்கல. கரெக்டாக பிரேக்கும் விடுறாங்க. ஸோ ஜிம்மின் என்ன தான் கோல் அடித்தாலும் அந்த ஹாப்பினஸ் சுத்தமாக அவங்க டீம் யாருக்குமே இல்லை. அப்படியே வந்து ரிலாக்ஸ் ரூமில் வந்து அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. காய்ஸ் என்ன ஆச்சு உங்கள் எல்லாருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. ஸோ ஜிம்மின் ஏய் உனக்கு என்ன ஆச்சு? நீ ஆசைப்பட்ட மாதிரி 2 கோல் கொடுத்துட்டோம்ல, எஸ்கேவால் 1 கோல் கூட எடுக்க முடியாதுல்ல, அப்புறம் என்னடி வந்து என்ன ஆச்சு கேட்டிருக்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நான் 4 கோல் அடிக்கணுமா உனக்கு? உனக்குன்னா மேட்ச் பற்றி நாலேஜ் இருக்காடி உனக்கு? ஹனி ஏன் டென்ஷன் ஆகுற? அமைதியாரு. ஏன் ஏய்
சர்க்க ஒரு மயிரும் தேவையில்ல, மூடிட்டு என்ன சொல்ல வந்தியோ சொல்லிட்டு கிளம்புடி. கிளம்பு. ஹனி என்னாச்சு? ஏன் இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? நீங்கள் ஆசைப்பட்டது என்னது? இப்போ எல்லாருமே உண்மையை குழப்பாமல் பார்த்துட்ருக்காங்க. ஜிமினும் என்ன உளறிட்டுருக்க? ஹனி நீ என்ன ஆசைப்பட்ட? எஸ்கே வின் பண்ணணும் தானே ஆசைப்பட்ட. எதுக்கு நீ அவங்கள ஜெயிக்க விடாமல் நீங்கள் கோல் எடுத்துகிட்ருக்கீங்க? எனக்கு புரியல நீ. இப்போ ஜிம்மன் லூஸு என்னடி காலையே ஏதோ போதை ஏதோ அஷ்டியா என்ன வந்து உளறிட்டுருக்கியா என்ன? ஜிம்மன் இங்கே பாரு, நான் உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு அப்போவே நல்லா தெரியும் உங்கள் கண்ட்ரி கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ணாதுன்னு. ஆனால் உங்கள் ட்ரீம் ஃபைனல்ஸில் விளையாடணும். இங்கே எல்லாரோட ட்ரீமும் அதான். ரெண்டாவது ட்ரீம் என்னென்னா எஸ்கே கப் வின் பண்ணணும். உங்கள் ட்ரீம் படி நீங்கள் ஃபைனல் வந்துட்டீங்க. இன்னொரு ட்ரீம், உங்கள் ட்ரீம் என் ஜிமினோட ட்ரீம். ரெண்டுமே உங்களோட ட்ரீம் கூட எனக்கு பெருசாக இது ஏன் ஜிமினோட ட்ரீம். உன்னோட ட்ரீம் ஃபைனலில் விளையாடணும், எஸ்கே கப் வின் பண்ணணும். கண்டிப்பாக உன் கண்ட்ரிக்கு நான் எவ்வளோ காசு கொட்டி கொடுத்தாலும் இல்லை எத்தனை பேரை கொன்னாலும் மதிக்க மாட்றாங்க. எவ்வளோதான் நானும் ட்ரை பண்ணுறது ஹனி, ஒருத்தன் கூட மதிக்க மாட்றான். இதோ அவங்க பசங்க தான் நின்று ஆடணும்னு சொல்கிறாங்க. அப்படியும் 2 பேரை மிரட்டினேன் என் ஸ்டைலில். அதனால் அவங்க செத்துட்டாங்க. நான் மிரட்ட தான் செஞ்சேன், நல்லா செத்துட்டாங்க. நீ நான் கொல்லணும்லாம் கொல்லலை. என்னடி உளர்ற? என்ன உளர்ற? அண்ணி நான் உளரலாம். நீ ஆசைப்பட்டது தானா? நீ ஃபைனலில் விளையாடணும். ஃபைனல் விளையாடிட்டு இருக்க. நீ ஆசைப்பட்டது எஸ்கே கப் வின் பண்ணணும். உன் கையில் தான் இருக்கா. நான் எதுவும் பண்ண முடியாது. எஸ்கே கப் வின் பண்ணுறது உன்னோட ட்ரீம் தானே. ஃபர்ஸ்ட் டைம் எஸ்கே கப் வின் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் உன் ட்ரீம் நீ விளையாடி அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் உன் ட்ரீமை நான் 2ஆக டிவைட் பண்ணிட்டேன். என்னால் அதான் பண்ண முடியும். ஒன்று உன்னை ஃபைனலில் ப்ளே பண்ண வைக்க முடியும். 2வது இது மாதிரி உன்னை வச்சு கப் வின் பண்ண வைக்க முடியும். ஆனால் நீ ஆசைப்பட்டது நடந்துச்சு. அதான ஆசையும் கூட. ஹனி நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். உன் கண்ட்ரினால அது முடியலை. இவ்வளோ மிரட்டினேன், எவ்வளோ காசு கொட்டி கொடுத்தேன். யாரும் அசர்ற மாதிரி தெரில நீ. அதான் இது மாதிரி முடிவெடுத்தேன். வேறு எதுவும் இல்லை. நீங்கள்லாம் ஆசைப்பட்டீங்க. நீ ஆசைப்பட்டா நீ, அதனால தான். ஸோ எஸ்கே வின் பண்ணணும் காய்ஸ், அது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ ஜிம்மின் டீம் யாருக்குமே ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிறா? இல்லைடா ஜிம்மி அப்படியே சைலண்ட்டா நான் என்ன ஆசைப்படுறோன்னு செய்கிறாடா. என்னோட ஆசைடா இது, நம்ம எல்லாரோட ஆசை. அது செஞ்சு காட்டிட்டு போயிருக்கா. என்னடா பண்ணுறது? நம்ம ட்ரீம் என்ன? எஸ்கே வின் பண்ணணும் மச்சான், வின் பண்ண வச்சிடலாமா அப்படி சொல்லிட்டு எல்லாம் கோரஸாக ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டுருக்கானுங்க. ஓகேடா மாமா வா அப்படி சொல்லிட்டு எல்லாம் கிரவுண்டில் போகிறாங்க. இப்போ ஜிமின் உங்களை பார்க்குற விதமே டோட்டலாக வேறு. நீங்கள் ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு எஸ்கே வின் பண்ணணும், உன் ட்ரீம் மறந்துடாத. இப்போ ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டு கிறுக்கியாடி நீ இவ்வளோ பெரிய ஸ்பான்சர், எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்னு. அப்படி தெரிஞ்சும் அவ்வளோ கோடிக்கணக்காக உனக்கு லாஸ் ஆகுமேடி. அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? ஹாப்பினஸ் மட்டும் தான் உனக்கு. சரியான கிறுக்குடி நீ, சரியான கிறுக்கி. அப்படி சொல்லிட்டு கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ரொம்ப கேவலமாக தோற்று போகிறாங்க. அப்படி இப்படி வேண்டுமே கோல் விடுறாங்க. ஸோ எஸ்கே டீமுக்குமே புரியுது. அப்போ கரெக்டாக அந்த கேப்டன் ஜிம்மன் என்னாச்சு உனக்கு? எஸ்கே வின் பண்ணணும்டா. ஜிம்மன் என்ன மனசை குத்துது? எனக்கு தெரியும் ஃபைனலுக்கு எங்களால் வர முடியாதுன்னு, நீங்கள் தான் வருவீங்கன்னு. நீங்கள் வந்தாலும் அது ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ எஸ்கே வின் பண்ணணும்டா, அவ்வளோதான், வின் பண்ணிடும். என்னடா வளர்ற? எவ்வளோ ஸ்பான்சர் உங்களை நம்பி ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கவலை இல்லை.
அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். ஸோ நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டே உன் ட்ரீம் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து செம்மையாக திருட்டு விளையாட்டு விளாட்றாங்க. இது ஆடியன்ஸ்க்கே பங்கமாக தெரியுது. ஆடியன்ஸ்லாம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஜிமின் டீமை பார்த்து. ஸோ அப்படி இப்படின்னு ரொம்ப ஷவுட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரே ஒரு பார்வை தான் காட்ச், உங்கள் எல்லோரையும் வெளியே தள்ளுங்க. குயிக். என் ஜிமின் எதிர்த்து யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஸோ ஜிமின் அதுவும் பார்க்குறான் நீங்கள் காட்கிட்ட பேசுறது. கொஞ்ச நேரத்தில் அந்த கூட்டம் எல்லாமே காணாமல் போயிடுது. அதை பார்த்து வர சிரிக்கிறான். ஷோ கோவம் இருக்கே, சரியான கிறுக்கி இவ. கிறுக்கு பொண்டாட்டியாடா உனக்கு வரணும். ஜிமின் என்ன சொன்னேன் இப்போ? ஐயோ கோல் அடிக்க போயிடாத அடேடி அப்படி சொல்லிட்டு ஜிமின் கிட்ட போயிட்டு அப்படியே காலை கம்மு நிற்கிறான். ஸோ அவ்வளோதான். அங்கே இருக்க எஸ்கே டீமெல்லாம் சிரிக்கிறானுங்க. டீ மச்சான் பங்கமாக காட்டி கொடுக்குறியடா, ரொம்ப கேவலமாக பேசுவாங்களா நம்ம நாட்டை பற்றி? ஐயோ அடிச்சிருக்கலாம்லடா. ஒரு ஞாபகத்தில் இது வரையும் தட்டின்னு வந்துட்டேன்டா, மயிரில் வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கு விளையாட்லாம். ஸோ இங்கே மீடியாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஓப்பனாகவே தெரியுது இவங்க விட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக கோல் எல்லாமே எஸ்கே தான் வின் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வேர்ல்ட் கப் எஸ்கேக்கு தான். ஸோ அவங்க கூட ஜிமின் டீமும் சேர்ந்து நிற்கிது. ஸோ ஜிமினோட ட்ரீம் அவனுக்கு அப்படியே டியர்ஸ் வருது. பட் அவன் ஜெயிக்கலனாலும் அவன் ஆசைப்பட்டது இது, எஸ்கே ஒரு டைம் ஆச்சு வின் பண்ணணும்னு. நடந்துருச்சுல்ல மச்சான். ஸோ ஜிமினோட டீம்லாம் டைட்டாக ஹக் பண்ணி அவங்களோட லவ், அவங்களோட எமோஷன் அது எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. மச்சான் நம்ம நினச்ச மாதிரி ஒயன் தப்பான பொண்ணு இல்லைடா. போய் பேசுடா அவகிட்ட, போய் பேசு. ஜங்குக் என்னடா சொல்கிற? இல்லைடா ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, இப்போ விட்டுறாத. யாரும் இப்படிலாம் இறங்கி செய்ய மாட்டாங்கடா. இப்போ மச்சான் இப்போ உங்களுக்கு யாருக்கும் கோவம்லாம் இல்லைல்லடா அவன் மேலே? இல்லைடா எதுவுமே இல்லை, லைட்டாக இருந்துச்சு. அந்த வார்த்தை சொன்னால இல்லை மச்சான் இப்போ அப்படி சொல்லிட்டு சின்ன தள்ளி விடுறாங்க. ஜிமின் உங்களை பார்க்குறான். நீங்கள் அங்கேயே தான் ரொம்ப ஹாப்பி டியர்ஸோட ஜிமின் உன் ட்ரீம் ஓகேவாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, டான்ஸ் வேறு ஆடிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின்க்கு இதெல்லாம் பார்த்து ஐயோ என் கிறுக்க பொண்டாட்டி சரியான கிறுக்கிடி நீ வரேன் இரு அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணுறான். ஹனி என்ன ஹாப்பி ஹனி? கிறுக்கி அடி நீ. இவ்வளோ லாஸ் வேணுமாடி உங்கள் அப்பனுக்கு? சரியான கிறுக்கி அடி நீ. எங்களை நம்ப எவ்வளோ ஸ்பான்சர், இது வரைக்கும் வராத அளவுக்கு அவ்வளோ ஸ்பான்சர். கிறுக்கி அடி நீ. தெரியல, உன் ட்ரீம் நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சு. உங்கள் அப்பா என்ன தலையில் துண்டு போட்டு போகணுமா? பரவாயில்ல விட, பாதி தானே அழிஞ்சிச்சு. அடி பாவி, அவன் சொத்துல பாதி அழிச்சிட்டு வந்து நிற்கிறடி நீ கிறுக்கி. இது என்ன என்னோடய புது பேர் ஹனி? ஆமாடி, புட்டிலேருந்து கிறுக்கின்னு மாற்றிட்டேன். என்ன சொன்ன? புட்டிலேருந்து கிறுக்கினா அப்போது நீ என்னடா? அப்போ நீ என்ன அக்செப்ட்? ஆமாடி கிறுக்கி ஆமாம். ஜிமின் என்ன சொல்கிற? இதுக்கெல்லாம் புரியாதுல்ல. கிறுக்கி வாய தோறடி. ஜிமின் என்ன ஓப்பன் ஸ்டேஜ் எல்லோரும் முன்னாடி? ஏன்னா லவ் யூடி. என்ன உண்மையாவா? என்னை விட்டு போகன்னு சொன்னேன். எப்படி கிறுக்கி என்னை விட்டு போக முடியும்? கிறுக்கு பொண்டாட்டி. கிறுக்கு பொண்டாட்டி விட்டு போனா என் கிறுக்கு பொண்டாட்டி அதான் பண்ணிக்க மாட்டாளா? அந்த பிளான் தான் செருப்பு இல்லை இருந்துச்சு, இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. அப்படியா? சரி வா வெளியே போகலாம். எங்கே? நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்களை காரில் கூப்பிட்டு போவான். எங்கே போகிறோம் ஜிமின்? போகிறோம் அவ்வளோதான். எங்கே? ஹனியை காணோம். சாரி அண்ணி, எங்கே? போகிறோம் டி அவ்வளோதான். ஸோ ஜிமின் கரெக்டாக பீச்சில் தான் எடுத்து வந்து நிறுத்தியிருப்பான். நீங்கள் அதை பார்த்துட்டோம். என்ன பீச்சில்? லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு.
ஓடி அப்படி சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போயிட்டு ஸோ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கான். அவங்க லேப்லலாம் படுத்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கான். ஸோ ஜிமின் சடனா எழுந்து உட்காந்துட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு, ஹிண்டி உனக்கு ஏன் மேலே அவ்வளோ பைத்தியமா? பைத்தியம் வேறு லவ் வேறு, நீ என்ன ரெண்டும் சேர்த்து வச்சிட்டியா என்ன? தெரியல ஜிமின், நீ மட்டும்தான் ஹனி எனக்கு எல்லாம், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். கிறுக்கி நல்லா இருக்கு இது. ஆமாடி நல்லா தான் இருக்கும். கிறுக்கி கிறுக்கி. ஜிமின் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன மன்னிச்சிட்டாங்களா? நான் வேணா சாரி கேட்கட்டா? ஐயோ கிறுக்கி இப்படிலாம் பணிஞ்சு வர மாட்டாளே, இன்னும் புதுசாக வரா. இல்லை உனக்கு அது மாதிரி வந்தால் தானே பிடிக்கும். எனக்கு நீயாவே ரெடி, அதுவே எனக்கு பிடிக்கும் தான். உண்மையா? அது என்னடி ஒரு வார்த்தை பேசுகிறாங்க எல்லாம் புதுசுன்னு காணாமல் போய்ட்றாங்க, ஒரு வார்த்தை பார்க்குறாங்க எல்லாம் சேஞ்ச் ஆகுது. இவ்வளோ அடி நீ இவ்வளோ ஆட்டிடியூட் எல்லாமே மாற்றிடணும்னு நினைப்பியா? எனக்காக இல்லை, என் ஹனிக்காக. சரிடி கிறுக்கி, இவ்வளோ லவ்வாடி சொல்ல தெரியாத அளவுக்கு இப்போவே ப்ரூவ் பண்ணுறதுக்கு போய் விழுன்னா விழுந்துருக்கு. நான் வேணா கிறுக்கி தெரியும்டி நீ விழுற ஆள் தான், அதுமாதிரி கிறுக்குத்தனமாக நானும் பேச மாட்டேன். நீ தான் ஒரு கிறுக்கு லூஸாக இருக்கிறேன்னா நானும்மா லூஸாக இருப்பேன். நான் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கேன், நீ இப்படி லூஸாகவே கடை. அப்போ என்ன அக்செப்ட் பண்ணிட்டியா? நானும் எஸ்கே வருவேன்ல. ஆமாடி, அங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்கே கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகிறதா இல்லை, அங்கே தான் உனக்கு கல்யாணம் பண்ணுறதா ஐடியா. அந்தளவுக்கு போயிட்டியா? ஆமாடி பொண்டாட்டி. எப்படி தெரில, எனக்காக ஒருத்தி இவ்வளோ இறங்குறா, இதுக்கப்புறம் நான் அவளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதான், வேறு எதுவும் இல்லை. என்ன இவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிட்டேன்? வேறு எப்படி சொல்லணும்? என் கிறுக்கு பொண்டாட்டிக்கு நிறைய டைலாக்லாம் சொல்லணும். சரி அங்கே வந்தோம் நிறைய சொல்கிறேன் வா அப்படி சொல்லிட்டு சிவி உங்களை ஆக்ட் பண்ணிக்கலாம். ஓகேடா, அப்படியே இந்த எபிசோடு நான் ஃபுல்லாக முடிச்சிடறேன். ஐ மீன் இந்த ஸ்டோரியை ஐ திங்க் நான் ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங் தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்டேஸ் பண்ணி சுற்றி பாய்.